உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களே, உங்களுக்கு நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே நாம் வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். தீர்க்க தரிசனம் ஒரு காலம் பொய் சொல்லாது. தேவனுடைய ஆவியானவர் அதை உரைத்திருக்கிறார். நாம் வாழக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால், முடிவு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் சீஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் பொழுது, கர்த்தராகிய இயேசுவே வாரும், சீக்கிரமாய் வாரும் என்று எழுதியிருக்கிறார். அவருக்கே அந்த காலகட்டமே ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் வருகிறேன் என்பதாக இருப்பதால், நாம் வாழக்கூடிய காலகட்டம் இன்னும் அதிக சீக்கிரமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களையும் வரிசை முறைப்படி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் வருகைக்கு முன்பாக என்னவெல்லாம் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் முக்கியமான ஒரு சரித்திரத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்க தேவன் ஒரு காரியத்தை செய்தார். அதேபோல் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை இந்த உலகத்திலிருந்து விடுவிக்க அவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். எப்படி எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாக 10 வாதைகள் ஊற்றப்பட்டதோ, நாம் அனைவருக்கும் அந்த சம்பவம் தெரியும். மிகவும் தெரிந்த, அறிந்த, அடிக்கடி செவிகளால் கேட்ட அந்த சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நம் தேவன் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் அவை. அந்த காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் கவனித்தீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தில் தான் இருக்கிறாங்க, எகிப்தின் ஜனங்களும் எகிப்தில் தான் இருக்காங்க. 10 வாதைகள் ஊற்றப்படுகிறது. நம்ம கொஞ்சம் வேகமாக அதை வாசித்து செல்வோம். யாத்ராகமம் 7:19-20 நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறுது. 8:2-3 யாத்ராகமத்தில் தவளைகள் வருகிறது. அதே 8ஆம் அதிகாரம் 16 பேன்கள் வருகிறது. யாத்ராகமம் 8:21 வண்டுகள் வருகிறது. யாத்ராகமம் 9:3 மகா கொடிதான கொள்ளை நோய் வருகிறது. யாத்ராகமம் 9:9 எரிபந்தமான கொப்பளங்கள் வருகிறது. 9:18 கல்மழை பொழிகிறது. யாத்ராகமம் 10:4 வெட்டுக்கிளி வருகிறது. 10ஆம் அதிகாரம் 21-23 வரைக்கும் பார்த்தோன்னா 3 நாள் கார் இருள் இருக்கிறது. கடைசியாக யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தோமானால், அங்கே தலைப்பிள்ளை சங்காரம் நிகழ்கிறது. 10 வாதைகள். இந்த வாதைகளை பார்த்தீங்க அப்படின்னா, இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே இருக்கிறாங்க, எகிப்தின் ஜனங்களும் அங்கே இருக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாதைகள் எகிப்தின் ஜனங்களுக்கு மாத்திரமே. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஒரு வாதையினால் கூட பாதிக்கப்படலை. காரிருள் 3 நாள் இருந்தது. அங்கே அவங்க எந்திரிச்சு எங்கேயுமே நகலலையாம்.
எந்திரிச்சு போகிறதுக்கே அவங்களுக்கு முடியலை. யாத்திராகமம் 10வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசம் அப்படின்னா, அங்கே நன்றாக கவனியுங்கள். வித்தியாசத்தை இங்கே பார்க்க போகிறோம். அந்த காரியங்கள் மட்டும் ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பார்ப்போம். எந்த வாதையுமே இஸ்ரவேல் ஜனங்களை பாதிக்கலை, எகிப்தின் ஜனங்களை தான் பாதித்தது. அது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பார்ப்போம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். 22வது வசனம். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் கார் இருள் இருந்தது. எகிப்து தேசம் முழுவதும் 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. 23வது வசனம். அப்போ எகிப்து தேசத்தில் எப்படி இருக்கு? 3 நாள் மட்டும் கார் இருள், உட்கார்ந்த இடத்துல இருக்கிறாங்க, ஒருவரையும் பார்க்கல, எந்திரிக்கவும் இல்லை, இருந்த இடத்த விட்டு எந்திரிக்கவும் இல்லை, அசையாமல் இருக்காங்க. 3 நாள் கார் இருள், கும் இருட்டுன்னு சொல்லுவோம்ல, அது போல. அடுத்த அந்த 23ஆம் வசனத்தில் அடுத்த பகுதியை வாசம் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர், ஆண்டவுடைய மகிமையை பாருங்க, ஆண்டவுடைய அன்பை பாருங்க, ஆண்டவுடைய அற்புதத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. எப்படி? எகிப்து தேசத்துல தான் இவங்களும் இருக்காங்க. எகிப்து தேசம் எங்கும் கார் இருள், இருந்த இடத்தை விட்டு 3 நாள் எந்திரிக்கல, அசையல, எதுவுமே செய்யல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அவர்களுடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. வித்தியாசம் பார்த்துக்கிட்டீங்களா? நன்றாக கவனியுங்கள். 10 வாதைகள் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில் கொண்டு வர்றதற்கு ஊற்றப்படுகிறது. அந்த 10 வாதைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை, துன்மார்க்கமான புறஜாதியான தேவனுக்கு பயப்படாத தேவனுக்கு விரோதமான ஜனங்களுக்கு தான். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோமானால், ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாய கர்த்தர் வல்லமை உள்ளவர். நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. முன்மாரியை குறித்து படித்தோம், பின்மாரியை குறித்து படித்தோம். இப்பொழுது எகிப்திலே 10 வாதைகள் வரும் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது, அது நிறைவேறியது. கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கடைசி 7 வாதைகள் ஊற்றப்பட போகிறது. எதற்காகவென்றால், இந்த உலகத்திலிருந்து ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களை மீதமான கிறிஸ்துவின் சபையாகிய ஜனங்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஓய்வு நாள் சத்தியத்தை கைக்கொள்கிற 7ஆம் நாள் அட்வென்ட் சபையை, அந்த சபையிலும் உண்மையாய் இருக்கக்கூடிய விசுவாசிகளை, சத்தியத்திற்காக தன் உயிரையும் அர்ப்பணிக்க துணிந்த விசுவாசிகளை ஆண்டவர் விடுவிப்பதற்காக, இந்த உலகத்திலிருந்து அழைத்து செல்வதற்காக வருவதற்கு முன்பாக இந்த கடைசி 7 வாதைகள் ஊற்றப்பட போகிறது.
எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலைக்கு முன்பாக 10 வாதைகள் ஊற்றப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாதையினால் கூட பாதிப்பு இல்லையோ, அதே விதமாக இந்த கடைசி 7 வாதைகள் ஊற்றப்பட போகிறது என்று தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாதைகளில் ஒரு வாதை கூட இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய அட்வந்து சகோதர சகோதரிகளை பாதிக்காதுங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் மேல விழுகுமா? தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறவன் கிறிஸ்தவனாக இல்லை என்றால், தன்னை கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்னு வைங்களேன், நான் செய்கிறதெல்லாம் துன்மார்க்கமாக இருக்குது, ஆனால் நான் வேலோட்டமாக வெளியே புறமாக நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன். அப்படி நான் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? கிறிஸ்தவன்பா கிறிஸ்தவன்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செய்கிறதெல்லாம் துன்மார்க்கமான காரியம். அது அல்ல வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். அவருடைய சிலுவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சந்திக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த கடைசி 7 வாதைகள் ஊற்றப்படும் பொழுது இந்த உலகத்திலே இருக்கிற துன்மார்க்கமான ஜனங்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகராகிய தேவனுக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் அவருடைய ஜனங்கள். எல்லாரும் மனம் திரும்பி பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இந்த 7 வாதைகளில் ஒருவரும் சிக்கிவிடக் கூடாது என்பது அவருடைய விருப்பம். ஆனால் நியாய தீர்ப்பு என்று துன்மார்க்கருக்கு உண்டு. அது தப்பு செய்யாது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், 1வது வசனத்தை முதலில் வாசிப்போம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதர்களை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. 7 வாதைகள் கடைசியாக ஊற்றப்பட போகிறது. அதில் தேவனுடைய கோபம் முடிய போகிறது. தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. 7 வாதைகள் ஊற்றப்படும் பொழுது இந்த உலகத்திலே நான் இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு நான் துன்மார்க்கமாய் நடந்தேன் என்றாலும் எனக்கு அந்த வாதை உண்டு. அந்த வாதையிலே நான் பங்கு கொள்ளுவேன். ஒரு வசனத்தை வாசிப்போம், எனக்கு நினைவுக்கு வருகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதை நீங்கள் கவனியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்களாம். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனங்கள் உரைத்தோமே, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோமே. இப்பொழுது ஆண்டவர் சொல்வாராம், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே. நன்றாக கவனியுங்கள். பிதாவின் சித்தத்தின்படி செய்யலை அப்படின்னா அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். அப்ப இங்க பார்க்கிறோம், கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்கள் கிறிஸ்தவர்களை தான் சொல்லியிருக்கு. அப்ப கிறிஸ்தவ
சமுதாயத்தில், கிறிஸ்தவ மதத்தில், கிறிஸ்தவர்களை தொழுது கொள்கிற, கிறிஸ்துவை தொழுது கொள்கிற கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் இந்த வாதையில் சிக்குவாங்களா அப்படின்னா அது அவங்க தேர்ந்தெடுக்கிற முடிவை பொறுத்து. பிதாவின் சித்தத்தின்படி செய்து வாழ்கிறவர்களே அதில் தப்பிப்பார்கள், அல்லாதவர்கள் அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுவார். அப்போ இந்த 7 வாதைகள், கடைசி 7 வாதைகள், வெளிப்படுத்தல் 16:2 கொடிய புண், வெளிப்படுத்தல் 16:3-4 சமுத்திரம் இரத்தமாக மாறுதல், 16:4 ஆறுகள் நீரூற்றுகள் இரத்தமாக மாறுதல், 16:8 சூரியன் மேல் மிகுந்த உஷ்ணம் வருகிறது, 16:10 மிருகத்தினுடைய சிங்காசனம் ராஜ்யத்தின் அந்த ராஜ்யம் இருளடைகிறது, வெளிப்படுத்தல் 16:12 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் ஐபிராத் நதி வற்றி போதல், வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 17 21 வரைக்கும் பார்த்தோம்னா கல்மழை பொழிய போகிறது, கல்மழை பெய்ய போகிறது. இந்த கல்மழையை பார்த்தீங்க அப்படின்னா 1 தாலந்து நிறையுடைய கல்மழை பெய்ய போகிறது. அது ஏறத்தாழ 25 40 கிலோ இருக்குமா ஒரு கல், 25 கிலோலேருந்து 40 கிலோ, பவுண்டு கணக்கை பார்த்தோம்னா 58 80 பவுண்டு. அப்போ இப்படி இந்த சம்பவங்களாம் நடக்க இருக்கிறது. இந்த 7 வாதைகளில் 6ஆம் வாதையை தவிர மற்ற எல்லாம் லிட்ரலாக அப்படியே நடக்குமா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே நடக்குது. 6ஆம் வாதை மட்டும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சிம்பாலிக்கா அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி 10 வாதைகள் எகிப்து தேசத்தில் ஊற்றப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்களோ அதே போல இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் இந்த 7 வாதைகள் முடிவிலே விடுவிக்கப்படுவார்கள். இந்த கல்மழை 7வது வாதை ஊற்றப்படும் பொழுது ஆண்டவர் வந்துடுறாருங்க, 2ஆம் வருகை. இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களை இந்த உலகத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக இந்த கடைசி 7 வாதைகள் வருகிறது. இந்த 7 வாதைகளில் இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற 7ஆம் நாள் அட்வென்ட் சகோதர சகோதரிகள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அல்ல. அன்று 10 வாதைகள் எகிப்து தேசத்தில் ஊற்றப்படும் பொழுது அதே தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது இல்லாதது போல, அந்த வாதைகள் பாதிக்கப்படாதது போல, இந்த கடைசி நாட்களில் 7 வாதைகள் ஊற்றப்படும் பொழுது இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களிடம் அது பலிக்காது, அவர்களுக்கு அல்ல. அது பிரசியா என்ற ஒரு நாடு, அந்த நாட்டில் ஃபெட்ரிக்னு ஒரு மன்னன் வந்து ஆட்சி செய்து வருகிறார். அவர் யார் அப்படின்னா கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான காரியங்கள் செய்கிறதுல 1ஆம் நம்பர் முதல் ஆள், அவர் பெயர் பெற்ற ஆள் அதுக்கு. அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு நாள் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து கிண்டலும் கேலியும் செய்து அந்த சபையில், அவருடைய சபையில் அப்படி செஞ்சிட்ருக்கிறார். அந்த ராஜ சபையில் அப்படி செஞ்சிட்ருக்கிறப்ப, மன்னரே அப்படி செய்கிறப்ப கூட இருக்கிற மந்திரிமார் எல்லாரும் பார்த்து அதையும் நையாண்டி பண்ணி சிரித்து எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு தளபதி இருந்தார். அவர் யார் அப்படின்னா யோயாசிம் சியட்டன். அவருக்கு அப்படி செய்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவர் மிகவும் தெய்வ பயம் உடையவராக இருந்தார், தெய்வ பக்தி உடையவராக இருந்தார். அவர் எழுந்து அரசனை பார்த்து, அந்த பிரஷியா நாட்டு மன்னன் ஃப்ரெட்ரிக்கை பார்த்து அவர் சொல்கிறாரா, அரசனே, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் மரணத்துக்கு பயப்படுகிறவன் அல்ல. உங்களுக்காக எத்தனையோ யுத்தம் செய்தேன், உங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு வந்தேன், வெற்றியை தேடி தந்திருக்கிறேன். இப்பொழுது எனக்கு வயசாயிருச்சு, நான் சீக்கிரத்தில் ஒருத்தரை சந்திக்கணும்,
அவர் முன்னாடி நான் நிற்கணும், தங்களை விடவும் மிகவும் பெரியவர் அவர் முன்னாடி நான் நிற்கணும், அவர் தான் என்னுடைய பாவங்கள்லேருந்து என்னை மீட்டவர், என்னுடைய அருமை இரட்சகர். அவர் யார் அப்படின்னா நீங்கள் இப்போ தூசித்து கொண்டிருக்கிறீர்களே அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நான் நேசித்து அவர் அளிக்கும் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறதற்கு முன்பாக நான் உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்று சொன்னாராம். அவர் அளிக்கிற, இயேசு கிறிஸ்து அளிக்கிற நித்திய ஜீவனை பெறப்போகிற நான் அதற்கு முன்பாக உங்களுக்கு என்ன செய்கிறேனா, மரியாதை செலுத்துகிறேன் என்று அந்த தளபதி சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சோன்னே அந்த கேலியும் கிண்டலும் அப்படியே நின்று போயிருச்சான். ஒரு சத்தமும் இல்லை. ஒரு மன்னன் அவனுக்கு முன்பாக தைரியமாக எழுந்து ஒரு ராஜா, ஒரு மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கும் பொழுது உறுதியுடன் மன தைரியத்துடன் எனக்கு நித்திய ஜீவனை அருளப் போகிற உங்களிலும் மேன்மையான ஒரு நபரை நீங்கள் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜசபையே அமைதியாயிருச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாளில் இந்த 7 வாதைகள் ஊற்றப்படும் சமயத்தில் இந்த 7 வாதைகள் நிமித்தம் துன்பமும் துயரமும் அடைகிற இந்த உலக ஜனங்கள், துன்மார்க்கமான இந்த உலக ஜனங்கள், எந்த வாதையுமே பாதிக்காமல் இருக்கிற அந்த அட்வென்ட் மீதமான ஜனங்கள்ல கேலியும் கிண்டலும் செய்து அவர்களை கொல்லவும் பார்ப்பார்கள். நீங்க தான் இதுக்கு காரணம், உங்களால தான் நாங்க வாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லுவார்கள். சாத்தான் அவர்கள் மூலமாய் அதை சொல்ல வைப்பான். 4வது வாதைக்கு பிறகாக இந்த மீதமான அந்த சபைக்கு, அந்த சபை விசுவாசிகளுக்கு யாக்கோபின் இக்கட்டு காலம் போல் இருக்கும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக கிருபையின் காலம் முடிகிறது. அப்பொழுதுதான் இந்த 7 வாதைகள் ஊற்றப்படுகிறது. இந்த 7 வாதைகள் கிருபையின் காலம் முடிந்த பிறகுதான் ஊற்றப்படுகிறது. அதற்கு அங்கே பேசுவதற்கு, பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லை. இந்த கொடிய 7 வாதைகள், கடைசி 7 வாதைகள் ஊற்றப்படும் பொழுது துன்மார்க்கமான ஜனங்கள் இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை பார்த்து, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, உங்களால தான் எங்களுக்கு இந்த வாதைகள் என்று சொல்லி அவர்களை கொல்லவும் பார்ப்பார்கள். இந்த 4வது வாதைக்கு பிறகு அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு யாக்கோபின் இக்கட்டு காலம், தனிமையிலே விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாரும் இல்லாதது போன்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை மாத்திரமே சார்ந்திருப்பார்கள், உறுதியுடன் இருப்பார்கள். தேவன் அவர்களுக்கு பலத்தை தருவார். இந்த 7 வாதைகள் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மை, இது நிஜம், இது நடக்க போகுது. நடக்குமான்னு நினைக்காதீங்க, ஏற்கனவே நடந்திருக்கு, நடக்கும். அதற்கு தப்பித்துக்கொள்ள ஆயத்தமாக இருங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.